வணக்கம் பிரைஸ் காட் டிவி நேயர்களே, இன்னைக்கு என்னோட டெஸ்டிமோனியை உங்க கூட ஷேர். என் பேர் லலிதா, என் கணவர் பாஸ்கர், எனக்கு 2 பிள்ளைங்கள் இருக்காங்க, பிரியா அண்ட் ஜான். நான் ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். என் கணவரும் ஹிந்து குடும்பத்துல இருந்து தான் வந்தவர். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப இந்த அம்மா ரொம்ப பூஜை எல்லாம்னா ரொம்ப வைராக்கியமா செய்வாங்க. அதை பார்த்து நான் கல்யாணம் ஆன அப்புறம் நானும் அதே மாதிரி ரொம்ப பூஜை புனஸ்காரம்னா ரொம்ப ஜாஸ்தியா நான் செய்வேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி பூஜை பண்ணுவேன். எல்லா ஸ்லோகங்களும் எனக்கு தெரியும், எல்லா மந்திரங்களும் தெரியும், எல்லா விக்கிரகங்களும் வச்சுட்டு பூஜை பண்ணுவேன். இதுக்காக வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரோஜா தோட்டத்தையே வச்சு எவ்ரிடே பெரிய ரோஜாங்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து பெரிய மாலையா போட்டு எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு பண்ணுவேன். கூடவே நான் ஒரு கேத்தலிக் ஸ்கூல்ல தான் படிச்சேன், கேத்தலிக் காலேஜ்ல தான் படிச்சேன். அதனால இயேசு கிறிஸ்து என்றவர் எனக்கு தெரியாதவர் இல்ல, தெரிஞ்சவர். அவரும் ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு நான் அவரையும் வச்சு மேரி மாதாவோட சிலையும் வச்சு ஒன்னா எல்லாருக்கும் சேர்ந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு பொட்டு வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு தீபார்த்தனை காட்டி எல்லாருக்கும் நானுங்க பண்ணுவோம். ஏன்னா இந்துங்களுக்கு 3030 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க. அதனால 10ஓட 11 நாங்க எல்லாரையும் சேர்த்துப்போம். முஸ்லிமுங்க கும்பிடுற தர்கால கூட நான் போயிருக்கேன். சில சமயத்துல மனுஷருங்களை தெய்வங்களா காட்டுவாங்க, அவங்கள கூட நான் வணங்கியிருக்கேன். அதெல்லாம் அறியாமை காலத்துல நான் அதெல்லாம் அந்த தவறுங்கள்லாம் செஞ்சிருக்கேன். என் கணவர் கொஞ்ச நாள் நாங்க இங்க யூஎஸ்ல ஒரு 1999ல வந்தோம். இங்க நல்ல வேலையில சேர்ந்தாரு. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில தான் சேர்ந்தாரு, மேன்ஹாட்டன் அசோசியேட்ஸ்னு. அதுல இருந்து படிப்படியா நல்லா ப்ரொமோட் ஆகி டெக்னிக்கல் டைரக்டர் ஆனாரு. ஸோ நல்ல வீடு, நல்ல அழகான கண்மணி போன பிள்ளைங்கள், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, கை நிறைய சம்பளம். திடீர்னு என் கணவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. 2000ல திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஞாபக மறதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாருக்கும் வர மறதி, எப்பவுமே மறக்கிறது சகஜம்தானே சொல்லி நான் அவரை என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அது சும்மா ஸ்ட்ரெஸ்னால இருக்கும்னு. பட் கொஞ்ச நாள் போக போக அந்த ஞாபக மறதி ரொம்ப அதிகமாவே ஆயிடுச்சு. அவர் எழுதின ப்ரோக்ராம்ஸே அவருக்கு ஞாபகம் இல்லாம போனவே அவரு ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணாரு. சில சமயம் என்ன பண்ணுவாரு, எங்க பழைய அபார்ட்மெண்ட்டுக்கு வேலையில இருந்து போயிடுவாரு, மறதியா போயிடுவாரு. அதுக்கு இது மாதிரி நிறைய நடக்கவே நான் போய் கொஞ்சம் இதை இன்டர்நெட்ல எல்லாம் கொஞ்சம் போய் பார்த்து, அதுக்கப்புறம் சரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் செக் பண்ணோம். அவரு நியூராலஜிஸ்ட் என்ன பண்ணாரு, அப்ப என் கணவருக்கு 42 இயர்ஸ் அண்ட் எனக்கு 32 அந்த டைம்ல. அப்ப அவரு நிறைய டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ணாங்க, எம்ஆர்ஐ எடுத்தாங்க, எம்ஆர்ஏ எடுத்தாங்க, நிறைய பிளட் ஒர்க் எல்லாம் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட் அந்த எம்ஆர்ஏல என்ன காமிச்சதுன்னா, அவரோட atrophy ஆஃப் த பிரெயின், தட் இஸ் த டயக்னோசிஸ்ன்னு சொன்னாங்க. மூளை சிறுத்து போயிருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, சைஸ்ல ரொம்ப சிறுத்து போயிருக்கு. இது ஒரு 85-90 வயசுக்கு இருக்கிற ஆளுக்கு மாதிரி இருக்கு, இது ஒரு 40 வயசுக்கு ஆளுக்கு மாதிரி இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னார். அதை கேட்டு எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஏன்னா அவர் ரியலி வெரி ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன். அண்ட் அவர் படிக்கும் போது கூட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவாரு. அண்ட் எல்லாத்துலயுமே அவர் he was very smart in everything that he did. Captain of the cricket club and any extracurricular activity he was a part of it. And கராத்தேல கூட நிறைய பெல்ட்ஸ் எல்லாம் அவர் வாங்கியிருக்காரு. அண்ட் அவர் பேசிக்கலி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் சாஃப்ட்வேர் அவரே கத்துக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு he was really really smart. அண்ட் இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் வந்தப்போ என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் அந்த டாக்டர் நிறைய டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ணாரு. அவர் ராபர்ட் பேஷுக்குன்னு ஒரு மேரியட்டால இருக்கிற ஒரு டாக்டர். இதை பார்த்துட்டு அவர் பண்ண வேண்டிய டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டாரு, கொடுத்து மாத்திரைங்கெல்லாம் கொடுத்தாரு. பட் எந்த வித ஹெல்ப் இல்லை. அந்த டைம்ல
அவன் பாஸ்கர் என்ன பண்ணாரு, எனக்கு வந்து வேலையில வந்து இந்த அளவுக்கு தே ஆர் பேயிங் மீ அண்ட் ஐ ஹாவ் டு ஜஸ்டிஃபை தட்னு சொல்லி அவர் வேலையை ரிசைன் பண்ணணும்னு சொன்னப்போ அவங்களுக்கு விடவே மனசு வரல. எந்த கெப்பாசிட்டிலையாவது நீங்க வேலை செய்யுங்கன்னாரு. பட் அவருக்கு வந்து அது சம்மந்தம் இல்லாத ரிசைன் பண்ணிட்டார். அண்ட் அவரும் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்போ இன்னும் நான் என்னோட பூஜைங்கள்லாம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. இதுதான் என்னோட இது. ஏதாவது ப்ராப்ளம்னா இன்னும் நிறைய பூஜைங்க. ஸோ 2 hours 3 hours ஆச்சு, 3 hours 4 hours ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் இந்த நியூராலஜிஸ்ட் வந்து இங்க எமரி ஹாஸ்பிட்டல் இஸ் a very well known hospital and இட்ஸ் a world renowned hospital. அண்ட் அதுல வந்து அவர் ஒரு ஆல்சைமர்ஸ் கிளினிக் அந்த அதை இது பண்ற ஆலன் லீவின்ற ஒரு டாக்டர் கிட்ட அவர் அனுப்பிச்சார். யூஸ்வலா இந்த ஆலன் லீவி வந்து அவர் வெறும் ரிசர்ச் பண்றவர் தான், பட் பேஷண்ட்ஸ்ன்னு யாரும் அவர் எடுக்கிறது இல்லை. பட் இது ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்தாங்க. ஏன்னா இந்த டிசீஸ், இந்த ஆல்சைமர்ஸ் இந்த நோய் 80 வயசு 90 வயசு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். இந்த மாதிரி 40s அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ அதை ஒரு ஸ்பெஷல் கேஸா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் ரொனால்ட் ரேகன் கூட 95 வயசுல அவர் ஆல்சைமர்ஸ்ல இறந்தார். அவருக்கு 85 வயசுல இது வந்துச்சு. ஸோ அதை அவங்களுக்கு அது ரொம்ப புதிரா இருந்தது. அதனால இவரை ஒரு பேஷண்டா எடுத்துக்கிட்டாங்க. அங்க போனா அங்க இருக்கவங்க எல்லாம் 80s 90s இருந்தாங்க. நாங்க மட்டும்தான் யங் பீப்புள். அதை பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவங்க நிறைய டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ணாங்க. நிறைய அனாலிசிஸ் அண்ட் டெஸ்டிங் எல்லாத்தையும் பண்ணி பார்த்ததுல அவரோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதா தெரிய வந்துச்சு. ஸோ அவரும் வந்து கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அவருக்கும் இது ரொம்பவே ஒரு சம்திங் நியூவாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து அவங்க செக் பண்ணி அதில் தான் வந்து அவங்க ஃபைனல் டயக்னோசிஸ் சொன்னாங்க, இவருக்கு ஆல்சைமர்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து 5 to 7 years தான் உயிரோட இருப்பாங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். அவங்க பாஸ்ட் எல்லாம் மறந்து போயிடும். அண்ட் மெமரி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அண்ட் கூட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட அவங்க மறந்து போயிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல வந்து அவருக்கு என்ன பார்த்தா யாருன்னே தெரியாதான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுவேன். பிள்ளைங்கள மறந்துடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு சாப்பிடவும் முடியாது. நம்ம தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும். அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, எது செய்யவும் ஞாபகம் இருக்காது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஆர்கன்ஸும் சம்ஹவ் அது ஐ நோ தே ஃபர்கெட் ஹவ் டு ஃபங்க்ஷன் ஆனும் தெரியல. அண்ட் ஸ்லோலி தேல் ஷட் டவுன் அண்ட் அவங்க இறந்துருவாங்க. ஸோ இந்த செய்தியை எனக்கு கேட்டு பெரிய இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எவ்வளோ நாங்கள் பிளான் பண்ணி ஃபியூச்சருக்கு எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, நான் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். எப்பவுமே நான் அழுதுகிட்டே இருப்பேன். அதை பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது உன்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது. அதனால் அவர் இருக்கும் போது இல்லாமல் எல்லாம் தூக்கி முடிஞ்ச உடனே நைட்டு உட்காந்து அழறதே தான் வேலை எனக்கு. இதே மாதிரி டெய்லி நைட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு நாள் நான் இங்கே சியர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கே நான் போனப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட், அவங்க பேர் எஸ்தர் தயாகரன். அவங்க ஹஸ்பண்ட் டேனியல் தயாகரன் ஒரு பாஸ்டர். பட் இப்போ அவர் உயிரோடு இல்லை. அந்த சமயத்தில் அவங்கள பார்த்தப்போ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்லும் போதே அழுதுட்டேன். இந்த மாதிரி பாஸ்கருக்கு இந்த மாதிரி டயக்னோசிஸ் சொல்லிட்டாங்கன்னு. அவங்க வந்து கவலைப்படாத, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களை எங்களுக்கு ஒரு 5 வருஷமாவே தெரியும். அப்போ வந்து ஜான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே நாங்கள் ஒரு மார்க்கெட்டில் பார்க்கும் போது அவர் பாஸ்டர் இல்லைங்களா, அதனால எங்கள் நம்பர்லாம் வாங்கிட்டு ஹிந்துஸ்ன்னு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஒரு அழகான பைபிள் வந்து பாஸ்கர் பஞ்சாட்சரம்னு அவர் பேரை போட்டு, கிங் ஜேம்ஸ் பைபிள், நல்ல பைபிள் அது, ரெட் லெட்டர் பைபிள். ரெட் லெட்டர்னா இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைங்க எல்லாமே ரெட் லெட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு பைபிள். அண்ட் என்னோட மகள் பிரியாவுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் பைபிளை கிஃப்ட் பண்ணாங்க.
அடிக்கடிக்கு வீட்டுக்கு வருவாங்க, வந்து பேசுவாங்க. அவங்க சபையிலயும் அவரு ப்ரீச் பண்ணும்போது கூப்பிடுவாங்க. எங்களுக்கு போக வந்து மனசு இருக்காது, பட் அவங்க கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி அவங்கள மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி போவோம். போயிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு வருவோம். அவ்வளவுதான். அத்தோட திருப்பி வந்து பழைய குருடி கதவை திறந்தான்ற மாதிரி எங்க வேலைகளை நாங்க பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு ஜீசஸ் மாத்திரம்தான் தேவன் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத சமயத்துல அவர் என்னென்ன வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு தெரியல அவரு மட்டும்தான் தெய்வம்னு. இதுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போன உடனே அங்க எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க. அந்த பிக் ஸ்கிரீன் டிவில வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க பாடுவோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா அதையும் கேட்போம். நல்லா இருக்கும் நான் கேட்கறதுக்கு. அண்ட் இது பண்ணுவோம், வீட்டுக்கு வருவோம். பட் சர்ச்சுக்கு போற அன்னைக்கு வீட்டுல கடன்னு பூஜையும் முடிச்சிட்டு சர்ச்சுக்கு போவேன். அந்த மாதிரிதான் பண்ணுவேன். ஏன்னா பயம். ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கு, சாமி கண்ணை குத்தம், தேவ குற்றம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாமும் பண்ணிட்டு போவேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு பிரசங்கத்தை கேட்க தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவனுள்ள வார்த்தை. அத காதால கேட்டாலும் சரி, கண்ணால படிச்சாலும் சரி, அது உள்ள போய் நல்ல கிரியை செய்யாம இருக்கவே இருக்காது. ஸோ அந்த டைம்ல நாங்க பைபிளை கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு தரம் எந்த அளவுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாம இருந்ததுன்னா, வேர்ட்னா என்னன்னு போய் அவங்களே கேட்பேன் நான். அப்ப அவங்க சொல்றாங்க, இயேசுவே வார்த்தையா இருக்கிறார். ஜான் 1:1 போட்டிருக்கு, in the beginning was the word was with God and the word was God. சோ அவரே வார்த்தையும் தெய்வமா இருக்கிறார் அவர். சோ அந்த அளவுக்கு எனக்கு தெரியாத இருந்த ஒரு காலம். இதே மாதிரி கொஞ்ச நாள் நாங்க கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தோம். அப்ப எனக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் தேவன் சொல்லி எனக்கு கேட்டப்ப என்னால நம்ப முடியல. அத எப்படி நம்ம இத்தனை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எல்லாரையும் வச்சுட்டு நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோமே, எப்படி வந்து அவர் மட்டும்தான் வழின்றாங்க, அவரும் ஒரு வழி, பரலோகத்திற்கு அவரும் ஒரு வழின்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். அவர் மாத்திரம் வழின்னு சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம் சொல்லி போய் வேதத்தை படிச்சா அப்பதான் தெரிஞ்சது, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே எல்லாமே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்ப வந்து அந்த கோயில்ல இருந்து எனக்கு சர்ச்ல இருந்து எனக்கு போன் பண்ணி அவங்க பேசினாங்க. கொடுத்த எனக்கு முதல் வசனமே மார்க் 11:22, ஹேவ் ஃபெய்த் இன் காட், தேவனுடன் விசுவாசமா இருங்கன்னு ஒரு வசனம். அடுத்த வசனம் அதுல இருக்கு, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடலில் விழுன்னு சொன்னா விசுவாசத்தோடு நீ பேசினா அது கண்டிப்பா நடக்கும், டவுட் பண்ணாம நீங்க செஞ்சா. அதுல இருந்து இவரோட பிரச்சனை அதான், அது அந்த மவுண்டன்ன்றது பிரச்சனை. சோ அந்த பிரச்சனைய பார்த்து நீ பேசுன்னு சொல்லி எனக்கு கத்து கொடுத்தாங்க. சோ அந்த பிரச்சனை வந்து இவரோட ப்ராப்ளம். அதனால இத பார்த்து இயேசுவின் நாமத்துல சரியாகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியல, எனக்கு அப்ப என்னன்னு அது தெரியல. கொஞ்ச நாள்ல எனக்கு நான் அந்த கஷ்டம் அழறதெல்லாம் ரொம்ப ஸ்டாப் ஆயிருச்சு. அது என்னன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிருச்சு. சரி, டாக்டர்ஸுங்க எல்லாம் சொன்ன மாதிரி இவரு இறந்துருவாருன்னு சொல்லி ஐ கம் டு டேர்ம்ஸ் வித் இட்னு அப்படி நினைச்சிட்டனும் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிருச்சு எனக்கு. பட் அப்புறம் தான் தெரிய வந்தது, அது ஆண்டவர் கொடுத்த பீஸ் அண்ட் ஹோப். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன், பீஸ் ஐ லீவ் வித் யூன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அதெல்லாம் படிச்சப்ப எனக்கு நம்பவே முடியல. ஐயோ, இவ்வளவு இருக்கா நம்ம வேதாகமத்துல, இவ்வளவு இருக்கா, இவ்வளவு உண்மைகள், இவ்வளவு சத்தியங்கள் இருக்கா. இன்னொரு இது என்னன்னா, நான் ஹிந்துவா இருந்த காலத்துல அது என்னன்னா 7 ஜென்மங்கள்னுவாங்க. ஒவ்வொரு ஜென்மமும் நம்ம வந்து செய்யற பாவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அடுத்த ஜென்மத்துல வந்து நாயா பேயா என்ன கல்லா எதுவா பிறப்போமோ, அது எனக்கு ஒரு புரியாத ஒரு இதுவா இருந்தது. நம்ம என்ன தப்பு செஞ்சோமேன்னு தெரியாமையே நம்ம வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்துட்டு இருக்க முடியும்னு என்னால அதை நம்ப முடியல. பட் ஆனா வேற வழி இல்லை, இதுதான் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. சோ அதை நம்பிட்டு இருந்தேன். பட் இப்ப இந்த பைபிளை படிச்ச அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது. அந்த 7 ஜென்மம் அதெல்லாம் ஒரே ஒரு வாழ்க்கை தான்.
ஒரே ஒரு வாட்டி தான் வாழறது, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் அதுதான் எழுதி இருக்குது வேதாகமத்துல, அதுதான் உண்மை. அண்ட் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு போக போக ரொம்ப ஒரு மாதிரி இந்த பீஸ் அண்ட் ஹோப் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயம் என்னை விட்டு போச்சு. அந்த பயம் போய் என்ன, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. இவர் ஒன்னும் டிப்ரெஸ்ட் ஆயிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாரு. கூட இவரால எந்த சாப்பாடுங்களும் சாப்பிட முடியாமலும் இருந்துச்சு. வெறும் சாதம், மீன் குழம்பு, வீட்டுல பண்ண முறுக்கு, இட்லி, தோசை, இது ஒன்னேதான், இது மட்டும் தான் ஒரு வருஷமா அவர் சாப்பிட்டுட்டே இருந்தார். அதனால அவருக்கு உடம்புல ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாம போய் அவருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் வந்துச்சு. இந்த காலகட்டத்துலதான் அவர் ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்துட்டு அவரு ஓகே நம்ம இனிமே கண்டிப்பா உயிரோட இருக்க போறது இல்லைன்ற முடிவுக்கு என்கிட்ட இனிமே இதெல்லாம் இப்படி இருக்கு, இப்படி நீ பாத்துக்க பிள்ளைங்களை, இதெல்லாம் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிலைமையில இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, உங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு. ஆனா இப்ப கூட நாங்க ஃபுல்லா நானுங்க எங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கல. ஒரு நாள் அந்த சர்ச்சில் ஆல்டர் கால் கொடுத்தாங்க. எனக்கே தெரியாம, எனக்கே என்ன நினைச்சேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. நான் எழுந்து போயிட்டு அப்ப அவங்க சொன்னாங்க, நம்ம ரோமன்ஸ் 10:9 if you confess with your mouth that Jesus Christ is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved and சொல்லி அவங்க ஏத்துக்கிறியான்னாங்க. நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு கிங் ஜேம்ஸ் பைபிளை கொடுத்தாங்க. அதையும் கையில வாங்கிட்டு என்னை கூட்டிட்டு போன வயலட்ன்ற ஒரு சிஸ்டர் கூட்டிட்டு போனாங்க. ஒரு ரூம்ல கொண்டு போய் எங்களை உட்கார வச்சாங்க. அங்க போயிட்டு கதவை சாத்திட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு எனக்கு. நம்ம என்ன தப்பு செஞ்சிட்டோமா, இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கே, இதுல இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோமே, அதனால இவருக்கு ஏதாவது ஆயிட போதுன்னு கதவை திறந்து வெளியில ஓடிடலான்னு கூட இருந்துச்சு. ஆனா கூட இருந்த அவங்க அந்த சிஸ்டர் வயலட் இருந்தாங்க. அவங்கள நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு ரொம்ப பயத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் தான் உண்மையான தேவனா இருந்தா எனக்கு நீங்க எப்படியாவது ஒரு விதத்துல எனக்கு நீங்க சொல்லியே ஆகணும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி அவங்க கொடுத்த பைபிள்ல என்ன பண்ண, ஒரு இடத்துல நான் திறந்த, ஆண்டவரே நீர் உண்மையான தேவனா இருந்தா எனக்கு நீங்க பதில் கொடுங்க, நான் இந்த பைபிளை திறக்க போறேன், ஒரு இடத்துல கைய வைக்க போறேன், நீங்க எனக்கு என்னோட நீங்க பேசுங்க அன்னு திறந்தப்ப அது எரேமியா புத்தகம் 1வது வசனம், 1வது chapter 1 verse 5. Before you were formed in your mother's womb, I knew you and I sanctified you and I appointed you as a prophet unto the nations சொல்லி சொன்னா. எனக்கு அப்போ அது கூட எனக்கு என்னன்னு புரியல. அவங்க கிட்ட பக்கத்துல இருக்கவங்க அவங்க கிட்ட கேட்டேன், இது என்ன, இது எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப புல்லரிச்சிருச்சு, அவங்களுக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. இன்ன வரைக்கும் கூட சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு வசனத்தை லலிதாக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. ஸோ அப்ப அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுது, ஓகே இவரு தான் உண்மையான தேவன் என்னோட பேசியிருக்காருன்னு. அன்னைக்கு என்ன பண்ணேன், அந்த பூஜை ரூமை மூடி வச்சேன். ஆனா எதையுமே தூக்கி போடல. இப்பவும் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஏன்னா இப்போ கூட ஆண்டவரை ஏத்துக்கிறவங்க உடனே அதெல்லாம் விட்டு விலகிடுறாங்க. ஆனா எனக்கு இருந்த பயத்துல நான் அதை செய்யல. அதை எடுத்து போடுறதுக்கு 6 மாசம் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் கோயில் போனோம். அதுக்கப்புறம் அடுத்தது பாஸ்கரும் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு. அண்ட் பிள்ளைங்களும் சர்ச்சுக்கு வருவாங்க. வந்துட்டு இத கோயிலுக்கு போயிட்டு இருப்போம். எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். வீட்டுல பார்த்தா பிரச்சனை இப்படி இருக்கு, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, ஆனா என்னோட உள்ளத்துல வேற ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு அந்த ஹோப் அண்ட் பீஸ் அண்ட் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது எனக்கு என்னன்னு எனக்கு அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. எல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது. இது மாதிரி இருக்கு, ரியாலிட்டி இஸ் லைக் திஸ், பட் ஹவு கேன் ஐ ஃபீல் லைக் திஸ்ன்ற ஒரு இது வந்துருச்சு எனக்கு. ஆனா அவரோட சிச்சுவேஷன் ஒன்னும் டிட்டீரியரேட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஒன்னும் எதுவுமே சரியாகல, அப்படியேதான் இருந்தார். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இந்த இயர் 2000, இன்னைக்கு 2017, 17 வருஷம். டாக்டருங்க 5-7 வருஷம் தான் கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் இத்தனை வருஷம் கூட்டி கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு அவர் எவ்வளவு நல்லாவே இருக்காரு. எத்தனையோ டாக்டருங்களுக்கு
புரியாத புதிரா இருக்காரு அவரு. யாராலையும் நம்ப முடியல. ஆல்சைமர்ஸ் வந்த ஒரு பேஷண்ட் இத்தனை நாள் உயிரோட இருக்க சாத்தியம் கிடையாது, முடியவே முடியாதுன்றாங்க. பட் என்கிட்ட எல்லா விதமான ரிப்போர்ட்ஸும் இருக்கு, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அவரை எத்தனையோ பேருங்க, எத்தனையோ ஃபேமிலிஸ வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள அவரு கொண்டு வந்திருக்காரு. எத்தனையோ ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து அழிவின் பாதையிலிருந்து அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய டெஸ்டிமோனி அது. அண்ட் என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால என்னோட சன் வந்து அவனோட ஆக்சுவல் பேர் அஞ்சன். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு எனக்கு அந்த பேர்ல கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன தொட்டு அவன் பேர் ஜான்னு மாத்திட்டு இப்ப ஜான்னு அவனை கூப்பிட்டு. இதுல வந்து இயேசு கிறிஸ்துவனோட அன்பை வந்து ரொம்ப நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அன்பை நான் எங்கேயும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எந்த தெய்வத்தோட நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ புராணங்க எவ்வளோ பார்த்திருக்கோம். ஆனா மனுஷால் வந்து அந்த தெய்வங்களுக்கு பரிகாரம் செய்வாங்க. ஸோ எனக்கெல்லாம் வந்து பரிகாரம் செஞ்சுதான் பழக்கம். ஸோ தீ மிதிக்கிறது, கத்திங்கள் மேல நடக்கிறது, கொக்கிங்களை முதுகுல குத்தி தேர் இழுக்கிறது, நாக்குல வேலை பாய்ச்சறது, இந்த மாதிரி உடம்ப வருத்தி அந்த தெய்வங்களை சந்தோஷப்படுத்துறது, அடி மேல அடி வச்சு நடக்கிறது, கல்லுங்க மேல நடக்கிறது, அங்க பிரதர்ஷனம் செய்யறது, கோயில்ல சுத்தி அந்த அவுட்டர் கோட்டை சுத்தி வந்து காலையில 3 மணிக்கு குளிர்ல திருப்பதியில போய் ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும், தண்ணி ஊத்திட்டு பிறண்டு அந்த வெளி பிரகாரம் ஃபுல்லா பிறண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பொருத்தனை பண்றது, இதெல்லாம் செஞ்சு பரிகாரம் பண்றது. ஆனா நீங்க சொல்லுங்க, நமக்காக ஒரு தெய்வம் பரிகாரம் செஞ்சதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக அவர் பரிகாரம் செஞ்சு அவரே பரிகாரியானார். அவரே தகன பலியாகி எனக்காக, இந்த பாவிக்காக சேற்றில் இந்த எண்ணெய் எடுத்து அவரோட திரு ரத்தத்தை கழுவி என்னை உன்னதங்கள்ல அவர் அமர செஞ்சிருக்காரு. அவரோட தியாகத்தை சொல்லி மாளாது. அவர் அன்பின் ஸ்வரூபி. அவர் இந்த சேவகர்கள் வந்து அவரை கடைசியில அவரை சவுக்கால அடிச்சு, அந்த சவுக்குல வந்து சின்ன போன்ஸ், கிளாஸ் பீஸுங்க, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குமா. அதனால ஒவ்வொரு முறையும் அவர் அடிக்கும் பொழுது அவர் உடம்புல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் சதை அப்படியே பிச்சு வருமா. அவரோட உடம்பு உழுத நிலம் போல இருந்துதான், ரத்தம் கலந்து அவர் உடம்பு, அவரோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுதுன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. அது இல்லாம அவர் அவ்வளோ அழகின் ஸ்வரூபி. அவர் அவ்வளோ அழகானவராம். அவரோட தாடியெல்லாம் பிச்சு அவர் முகத்துல துப்பி அவரை வந்து அவமானப்படுத்தி அடிச்சு அவர் உடம்புல இருக்க ரத்தமெல்லாம் சிந்தி அவர் எனக்காக, அவர் என் பாவங்களை போக்குறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டார். பெரிய சிலுவை, அவ்வளோ ஹெவியான ஒரு சிலுவை, 2 கிலோமீட்டர் தூரம் அவரை தூக்க வச்சாங்களாம். ஒரு தேவ மனுஷருக்கு ஒரு விஷன்ல வந்து ஆண்டவர் காட்டினாராம். அவருக்கு நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரி தள்ளாடி அவரை சிலுவையை வந்து தூக்கிட்டு போனார்னு. ஆனா அவருக்கு காட்டின காட்சியில அவர் நண்டு போல ஊர்த்து போனாராம். செவேல்னு ஒரு ஆன் த கிரவுண்ட், அதுல வந்து அவர் நண்டு போல ஊர்ந்து அவர் அந்த சிலுவையை இழுத்துட்டு போனாராம். அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், கடைசி சொட்டு தண்ணீர் இருக்கும் எனக்காக அவர் சிந்தி, எனக்காக அவர் வந்து உயிர் விட்டார். எதுக்காகன்னா என் பாவங்களை கழுவுறதுக்காக. அவர் மாத்திரமே பரிகாரி. என் பாவங்களையும் சாபங்களையும் என் நோய்களையும் அவரே சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவன் தேவன் தவிர வேற எந்த தெய்வமும் அதை செஞ்சதில்லை. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவோட கல்லறை திறந்தே இருக்குது. ஏன்னா எந்த மதத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சமாதி அடைவாங்க, இன்னமும் அவங்களோட ரிமைன்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரமே உயிர் தெழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார், வெற்றியுடன் அமர்ந்திருக்கிறார். ஐசையா 53:5 நம்முடைய மீறுதலுக்காகவும் நம்மளுடைய அக்கிரமத்துக்காகவும் அவர் வந்து
தானே பாவமாகி சாபமாகி அவர் இறந்தாருன்னு வேதாகமம் சொல்லுது. இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பட்ட பாடுகள், நமக்காக அவர் மனித ரூபம் எடுத்து அவர் மனிதனாகவும் இருந்தார், தெய்வமாகவும் இருந்தார். அந்த மாதிரி மனித ரூபம் எடுத்து நம்மளோட பாவத்துக்காக அவர் மரித்தார். அவர் எதுக்காக மனித ரூபம் எடுத்தார்? ஆதியில மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக மனுஷன் தான் அதுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். அது இல்லாம ரத்தம் சிந்தாட்டி பாவ நிவர்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு இந்து புராணங்கள்ல, இந்து வேதத்துங்களை கூட பாக்குறோம். மகாபாரதத்துல கூட போட்டிருக்கோம், ரத்தம் சிந்தாம பரிகாரம் கிடையாதுன்னுட்டு. ஆனா பாவம் இல்லாத ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரம்தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனிதரா அவதரித்து உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும், அவர் வெறும் சில ஜனங்களுக்காக இல்ல, உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்து தன்னிடம் சேர்த்து கொண்டார். ஜான் 3:16 போட்டிருக்கு, God so loved the world that he gave his only begotten son so that nobody should perish but have everlasting life. அதனால அவர் முழு உலகத்துக்காகவும் தான் அவர் தன் உயிரை கொடுத்து அவர் மீட்டு கொண்டு. காலம் தாமதமாகாம நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க சில பேர் நினைக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ டைம் இருக்கு, நம்ம ஆண்டவரை ஏத்துக்கலாம் அதுக்கப்புறம்னு. பட் அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. நித்திய வாழ்வுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான். இதுல வேற சந்தேகமே கிடையாது. வேதாகமத்தை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். You will know the truth and the truth will set you free. இது வரைக்கும் நீங்க எனக்கு என்னோட வாழ்க்கைய, என்னோடைய டெஸ்டிமோனி கேட்டீங்க. எப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு புது வாழ்வு அளித்தாரு. புது வாழ்வு அளித்தது மட்டும் இல்லாம என்னோட பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். எனக்கு புது வாழ்வு கொடுத்த இதே இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் புது வாழ்வு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். என்னோட டெஸ்டிமோனிய நீங்க கேட்டது போல உங்களோட டெஸ்டிமோனிய நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட டெஸ்டிமோனியை எங்களோட பகிர்ந்து கொள்ள praisegod.tv.net நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு இந்த ஒரு தருணத்தை கொடுத்த Praise God TVக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.